அதாவது எப்படி இப்போது சபரிமலைக்கு மாலை போடுறாங்க இல்லையா, கார்த்திகை மாதம் ஆனால் மாலை போட்டு போயிட்டு வருவாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி தான் என்ன பண்ணுறோம், படிக்க புக்கே தூக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் எனக்குள்ளே ஃபயர் வரும், அப்போ தான் எனக்குள்ளே ஒரு வெறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படிலாம் பண்ணுறோம். ஆனால் அப்படி படித்ததுனால இந்த வருஷம் நான் என்ன பண்ணுறேன்னா, நியூ இயர் இதை நியூ இயருக்குன்னு நான் புதுசாக இந்த வருஷம் நான் அதே அந்த ரூம் தான், இந்த புக்கோடு தான் என்னோட நியூ இயராக இருக்கட்டும், என்னோட தீபாவளியாக இருக்கட்டும், எல்லா பண்டிகையும் இந்த புத்தகங்களோட தான் நான் செலவு பண்ணேன். சரிங்களா? ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே இனியதாக அமைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பிறந்துட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்படி போச்சுன்னே தெரியல. 2023 எங்கடா இங்கே இருந்த வருஷத்தை காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2023 வந்ததும் போனதுமே தெரியல. ஸோ 2024 நமக்கு தெரியும், ஆனுவல் டேபிள் விட்டுட்டாங்க. அதில் என்னென்ன இருக்குது, குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 1 இருக்குது, ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 5 எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம கண்ணில் என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு இலக்கு வந்து நம்ம இதுலேயே இருக்குது. அதை நம்ம எப்படியாவது எட்டி பறிக்கணும். அதுதான் இந்த வருஷத்தோட ரெசல்யூஷனாக இருக்கணும், இலக்காக இருக்கட்டும். சரிங்களா? ஓகே. நான் எதுவும் புதுசாக சொல்ல வரல. திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, தலைவர் சொன்னதை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். டிஎன்பிசியில் நம்ம புக்லேயே வந்து ஒரு திருக்குறள் இருக்கும். என்ன திருக்குறள் இருக்குன்னா, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, ஓகேவா, இன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலை நீ எவ்வளோ துன்பம் வந்தாலும் அனுபவிச்சு அந்த செயலை செஞ்சு முடிச்சிடு. அப்போ தான் அந்த துன்பத்துக்கெல்லாம் சேர்த்து இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ 5 எக்ஸாமுக்கு சேர்த்து படி. இதுக்கு தான் படிப்பேன், அதுக்கு தான் படிப்பேன்னு படிக்காது. எப்படி தான் 5 எக்ஸாம் நான் சேர்த்து படிக்க முடியும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எல்லாத்தோட பேஸ் வந்து குரூப் 4 தான். ஸோ யாராவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட இலக்கு என்ன, தமிழுக்கு வந்து குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேம் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தமிழை நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிங்கன்னா குரூப் 4 குரூப் 2 ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். அதே சேம் டைம் மேக்ஸை படிச்சிங்கன்னா குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 இது மூணுத்துக்கும் மேக்ஸ். அதே தான் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு அதே மேக்ஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ் படிச்சிங்கன்னா குரூப் 4 குரூப் 2 வந்துடும். மேக்ஸ் படிச்சிங்கன்னா மூணுத்துமே வந்துடும். 5 சப்ஜெக்டும் வந்துடும். ஜிகே வந்து குரூப் 4க்கும் வருது, குரூப் 2க்கும் வருது, குரூப் 1க்கும் வருது. ஜிகே நல்லா ஸ்ட்ராங்காக படித்தோம்னா, ஓகேங்களா, 10th நல்லா ஸ்ட்ராங்காக படித்தோம்னா நம்ம வந்து குரூப் 4 ஓரளவு இது பண்ணலாம். அப்பயுமே 11th 12th தொடணும். குரூப் 4க்குமே 11th 12th நல்லா ஸ்ட்ராங்காக படித்தோம்னா குரூப் 2 தொடலாம். 11th 12th அதை புரிஞ்சு அது ரிலேட்டடாக இருக்கிற ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படித்தோம்னா குரூப் 1 தொடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் குரூப் 4 சிலபஸ் தான் எல்லாத்துக்கும் பேஸ். அதை வந்து நல்லபடியாக படிங்க. அண்டு இந்த வருஷத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும், நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி போவோம் அப்படின்றத வந்து எதிர்பார்க்காம நாம் இதை எப்படி அமைச்சிக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் சும்மா சொல்கிறேன், நான் பெரிய ஆள் கிடையாது, பட் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்ன தான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஓகேங்களா? நான் படிக்கும்போது எனக்கு தீபாவளி கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, எனக்கு நியூ இயர் கிடையாது, எந்த ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, ஊரில் பண்டிகை வச்சாங்க அந்த பண்டிகையும் கிடையாது. எதுவுமே நான் எதிர்பார்க்கல. அதே அந்த ரூம் தான், இந்த புக்கோடு தான் என்னோட நியூ இயராக இருக்கட்டும், என்னோட தீபாவளியாக இருக்கட்டும், எல்லா பண்டிகையும் இந்த புத்தகங்களோட தான் நான் செலவு பண்ணேன். சரிங்களா? நானும் உங்களை வந்து, ஆனால் அப்படி படித்ததுனால இந்த வருஷம் நான் என்ன பண்ணுறேன்னா, நியூ இயர் நியூ இயருக்குன்னு நான் புதுசாக இந்த வருஷம் நான் போடுறேன். ரீசன் என்னன்னா, நான் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன். அது பெரிய பொசிஷன் இல்லை, ஆனால் வந்து ரீச் ஆகிட்டேன். ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் முதல் பாதையை வந்து தொட்டுட்டேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் மேலே போகணும்னு நான் நினைக்கிறேன், போவேன். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் இலக்கு அடையிற வரையும் உங்களுக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, ப்ளஸ் நியூ இயர் கிடையாது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனோ எந்த ஒரு கொண்டாட்டமோ கம்மி பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட இப்போலேருந்து படித்தா கூட ஒரு 5.5 மாதம் 6 மாதம் நம்ம கையில் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது எப்படி இப்போது சபரிமலைக்கு மாலை போடுறாங்க இல்லையா, கார்த்திகை மாதம் ஆனால் மாலை போட்டு போயிட்டு வருவாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி தான் என்ன பண்ணுறோம், படிக்க புக்கே தூக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் எனக்குள்ளே ஃபயர் வரும், அப்போ தான் எனக்குள்ளே ஒரு வெறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படிலாம் பண்ணுறோம். தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. இன்னையிலேருந்தே தொடங்க. ஸோ இந்த நாள் வந்து நீங்கள் என்ன வேணால் இனிய நாளாக அமைச்சு இந்த நாள்லேருந்து நீங்கள் தொடங்க. சரிங்களா? இடைவிடாது படிங்க. ஓகேங்களா? எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, கண்டினியூட்டியை விட்டுறோம். ஒரு நாள் படிக்கிறோம், ஒரு நாள் விட்டுடுவோம், மீண்டும் ஒரு வாரம் கழிச்சு தொடங்குவோம், அடுத்து 2 நாள் கேப் விடுவோம், 3ஆம் நாள் தொடங்குவோம். அந்த கண்டினியூட்டி தான் என்ன பண்ணுன்னா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வந்து குறைக்கிறது அந்த கண்டினியூட்டி தான். ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருந்தோம்னா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெள்ளம் மாதிரி ஓடிட்டே இருக்கலாம். கல்லாக இருந்தாலுமே அதை புரட்டி போட்டுடும். எப்படின்னா கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அது எவ்வளோ கஷ்டமான டாப்பிக்காக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, புரிஞ்சு படிச்சுட்டு டெய்லியும் கண்டினியூவாக படிச்சோம்னாலே போதும். சரிங்களா? ஒரு நாள் படிக்க முடியும்னா கூட உங்கள் மனசு துடிக்கணும், ஐயோ இன்னைக்கு விட்டுட்டுமே, ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டுமே, இந்த ஒரு நாளில் ஒரு பாடத்தை முடிச்சுக்கலாம், 2 பாடத்தை முடிச்சுக்கலாமேன்னு சொல்லி அடிச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் கூட கிடைக்காது. பத்தாது உங்களுக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் தான் நான் அந்த டாபிக் முடிச்சிருவேன்னெல்லாம் துடிக்கும். ஸோ சரி, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி ஆகட்டும். பதிமார் கலைஞரை பற்றி நான் இதில் சும்மா சொல்லிடுறேன். ஓகேவா? ஷார்ட்டாக சொல்லிடுறேன். யார் இந்த பதிமார் கலைஞர் அப்படின்றதுனா, இவர் வந்து தமிழை முதல்ல உயர்தனி செம்மொழி, என் தமிழ் வந்து வடமொழியோட, அதாவது சமஸ்கிருதத்தோட கலந்தது கிடையாது, என் மொழி தனி மொழி, உயர்வான மொழி. ஓகேங்களா? அதாவது திராவிட மொழிகளுக்கு எல்லாம் உயர்வானது, அதனால உயர்மொழி.
தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாம் தமிழ் இல்லாமல் இயங்காது. ஆனால் என்னுடைய தமிழ் இந்த எந்த மொழி இல்லாமலும் தனித்து இயங்க உள்ளது. அதனால தனிமொழி. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் கொண்டது. அதாவது என்ன சொல்றோம், இப்போ வந்து பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை நம்ம யூஸ் பண்றோமா, அதை வந்து கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லி என்னோட தமிழ்ல சீர்திருத்தம் செய்ய முடியும். ஓகேங்களா? ஆனால் மற்ற மொழிக்கு அந்த தன்மை கிடையாது. அவன் பாஸ்போர்ட்ன்றது தான் யூஸ் பண்ணுவான். நம்ம அந்த தமிழுக்கான தமிழ் மொழியை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் என்னோட மொழி, உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி முதல்ல தூக்கி நிறுத்தினவர் தான் 1901. அந்த உயர்தனி செம்மொழி தான் 2004 செம்மொழி, தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இவரை ஃபாலோ பண்ணவர் தான் யாருன்னா மறைமலை அடிகள். அவர் அதனால தான் தனித்தமிழ் இயக்கம் 1914 ஸ்டார்ட் பண்றது. இவர் யாருன்னா நாடகத்துக்கு வந்து என்ன பண்ணா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. கலாவதி, ரூபாவதின்னு இவரே வேஷம் போட்டு நடிச்சாரு. ஓகேங்களா? நிறைய நாடக நூல்களை வந்து இவர் ஏற்றிருக்காரு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இவரோட இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. அதாவது இதுவே ஒரு வடமொழி சொல். இது வந்து என்ன பண்றாரு, தன்னோட பேரை வடமொழி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மாத்திரம்னா பரிதிமால் கலைஞர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சூரியனா பரிதி, ஓகேங்களா, சூரிய நாராயணனா மால் சொல்லிட்டு சொல்றோம்ல, பரிதிமால் கலைஞர் சொல்லிட்டு மாத்திக்கிட்டார். இதனால அப்புறம் இவர் தமிழுக்கு நிறைய தொண்டு செஞ்சதுனால நீ வடமொழி சாஸ்திரி கிடையாது, சூரிய நாராயண சாஸ்திரி இல்லை, நீ திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி இவர் யாரும் புகழ்ந்திருப்பானா, சிவை தாமோதர் பிள்ளை புகழ்ந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து பிறந்தது 1870, இறந்தது 1903. 33 வருஷம் தான் வாழ்ந்திருப்பாரு. இதுவே ஒரு கொஸ்டின், இவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்றதே கொஸ்டின். ஏன்னா அந்த 33 வருஷத்துல இவர் நிறைய பண்ணியிருப்பார். ஒரு ஆங்கில ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அன்னம், அதாவது கப்பல் வந்து கடலில் போகுது இல்லையா, ஸோ அதுக்கு ஓமையாக சொல்லியிருப்பாரு. அதை வந்து இவர் என்ன பண்ணார், அவர் பெருமையாக சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் மொழியில் இருக்கு அப்படின்ட்டு. 12ஆம் நூற்றாண்டிலே, ஓகேங்களா, கம்பராமாயணத்திலே குகப்படத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, கடி நனி விடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா வரல, விடு நனி கடிது. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவார். ஸோ தன்னோட மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மாணவர்களுக்கு இவர் தமிழை கற்றுக் கொடுப்பாரு. ஏற்றமிழ் மாணவர்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பரிதிமார்கள் நிறையா இருக்கு அவரை பற்றி. வசன நடை கை வந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பாராட்டிருப்பாருன்னா, பரிதிமார்கள் என்ன ஆறுமுக நாவலரை பாராட்டிருப்பாரு. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேவா? ஞானபோதினி அப்படின்ற இதழ் வந்து மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வச்சிருப்பாரு. அதை வந்து இவர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பரிதிமார்கள் பற்றி இந்த டேட்டாலாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது இந்த நாள் ஃபர்ஸ்ட் நாளே தொடக்கமாக இருக்கட்டும், பரிதிமார்கள் பற்றி முக்கியமான கொஸ்டின்லாம் நான் ஓரளவு சொல்லியிருக்கேன். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி டெய்லியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சிலபஸ் வைஸாக போங்க. தயவு செஞ்சு புக்கை முடிச்சுருங்க. தமிழில் படிக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு முறை புக்கை ரீட் பண்ணி விட்டு அதுக்கடுத்து சிலபஸ் வைஸாக நல்லா படிங்க. மற்றதுக்கு எல்லாத்துமே வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு சப்ஜெக்டை எப்படி படிக்கணும், நீ பாட்டு புக் எடுத்து படிக்கிறாது. சப்ஜெக்ட் எடுங்க, சிலபஸை பாருங்கள், சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணுங்கள். வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் இருக்கிற சப்ஜெக்டை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் தான். சரியா? அதே மாதிரி தான் வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான வேர் டு ஸ்டடியை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதுக்கான வீடியோ கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சேம் டைம் தமிழை வந்து இலக்கணம் வந்து புரிஞ்சு தான் படிக்கணும். ஸோ அந்த இலக்கணத்துக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒரு 17 கிளாஸ் போட்டு இலக்கணம் நடத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? ஐயா நமக்கு வீடியோ போட்டிருக்கேன், பாலிட்டி எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க, அதாவது புதுசாக படிக்கிறவங்க தான் இந்த கைடன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா, நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி அட்டம் பண்ணியிருக்கேன். சின்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன், அதனால் பாஸ் ஆகலாம். அந்த சின்ன மிஸ்டேக்ஸை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓகேங்களா நல்லா படிக்க ஆரம்பிங்க. நீங்களாம் வந்து நான் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. என்னன்னா உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத எடுத்து போட்டு நீங்கள் மட்டும் படிச்சுட்டே இருக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி அட்டம் பண்ணவங்க புதுசாக படிக்கலாம், இந்த மாதிரி கைடன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ பை இந்தியா.